அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது இப்படி சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா? பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசுறாங்க. இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னு தெரியும், மாண்புமிகு எதிர்க்கட்சியில பழனிசாமி அவர்கள். அவர் வயலின கொழுக்கட்டை வச்சிருக்கிறாரு. வரலாற்றில் அளவுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமா படுத்திருக்கு. இப்போ அதையெல்லாம் கவனிக்காம தேர்தலுக்கு நடுவுல மக்களை திசை திருப்புவதற்காக தொகுதி மறுவரையை இப்பவே நடத்தியாகணும்னு பாஜக அரசு திட்டமிட்டு துடிதுடித்துட்டு இருக்கு. ராணுவ பேட்டையா இருந்த ராணிப்பேட்டைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆற்காடு சீரக சம்பா பிரியாணி, மக்கன் பேடா என நவாப்களின் உணவு வகைகளுக்கு பெயர் பெற்ற ஆற்காடு அமைஞ்சிருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். தக்கோலம் ஆற்காடுன்னு நிறைய பேர்களை பார்த்த மண் இந்த மண். அப்படிப்பட்ட மண்ணிலிருந்து 2026 ஜனநாயக போர்ல டெல்லி அணியை வீழ்த்தி தமிழ்நாடு அணி வெற்றி பெற உங்க ஆதரவை கேட்டு நான் வந்திருக்கிறேன். சாதாரண பகுதியா இது? ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல சென்னை மாகாணத்தினுடைய முதல் நகராட்சியா உருவாக்கப்பட்ட வாலாஜாப்பேட்டை இங்கதான் இருக்கு. அது மட்டுமா, தென்னிந்தியாவினுடைய முதல் ரயில் சேவையும் சென்னை ராயபுரத்தில் இருந்து அம்மூர் வாலாஜா சாலைக்கு தான் விடப்பட்டுச்சு. அண்ணல் காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு இந்தியாவிலேயே ராணிப்பேட்டையில தான் 13 நாள்ல அவருக்கு சிலை அமைக்கப்பட்டுச்சு. சோளிங்கர் நரசிம்ம பெருமாள் திருக்கோயில், INS ராஜாணி கடற்படை விமான தளம், மகேந்திரவாடி, ஆற்காடு கோட்டை என பல்வேறு சிறப்புகளை கொண்டு ராணிப்பேட்டைக்கு சிறப்பான ஆட்சி தொடர ஆதரவு கேட்டு நான் வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் பாதி மாவட்டங்களை நான் கவர் பண்ணிட்டேன். திராவிட மாடல் 2.0க்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ராணிப்பேட்டையும் ரெடியா? சத்தமா? இவ்வளவுதானா? நன்றி. இப்போ உங்கள் அனுமதியோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அறிமுகமான ஆட்கள் தான் இருந்தாலும் மரபுப்படி அறிமுகப்படுத்த போறேன். முதல்ல ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் ஆர் காந்தி. ஹலோ, கொஞ்சம் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி 5 ஆண்டு காலம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறையினுடைய அமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். எனவே அவருக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும். அடுத்து ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் தம்பி ஈஸ்வரப்பன் அவர்கள். ஆற்காடு நகரமன்ற தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக உயர்ந்தவர். சட்டமன்றத்தில் பேசும்போது தனக்கென தனி பாணியில பேசக்கூடியவர். எல்லோரும் ரசிக்கும்படியாக அவருடைய பேச்சு இருக்கும். ஆற்காடு தொகுதிக்கு பல்வேறு பணிகளை, வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்து இருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தரணும். அடுத்து சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த AM முனிரத்னம் அவர்கள். முனிரத்னம் அவர்கள் நீண்டகால அரசியல் பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர். மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்தவர். சோளிங்கர் பேரூராட்சியின் தலைவராக இருந்தவர். சோளிங்கர் மக்கள் மீண்டும் அவருக்கு கை சின்னத்துல வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். அடுத்து அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி நமது வெல்லும் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த எழில் கரோலின், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் தலித் எழில்மலை அவர்களுடைய மகள். நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களால் வேட்பாளராக அடையாளம் காட்டப்பட்டு இருக்கக்கூடியவர். உச்ச நீதிமன்றம், பன்னாட்டு நீதிமன்றம் ஆகியவற்றில் வழக்கறிஞராக இருந்தவர். மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார். அவருக்கு பானை சின்னத்தில் நீங்கள் வாக்கினை வழங்கிட வேண்டும். நம்மோட 4 வேட்பாளருடைய வெற்றியும் உறுதியா? இன்னும் சத்தமா? நன்றி. வேட்பாளரை இப்போ உட்காரலாம். உங்களுக்கு சீட்டு இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு மாடலா அமைஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களையும் உங்க மாவட்டத்துக்கான வளர்ச்சி பணிகளையும் செஞ்சு கொடுத்துட்டு தான் உங்க ஆதரவை உரிமையோட கேட்க வந்திருக்கிறேன். அதுல முக்கியமான சிலவற்றை மட்டும் இப்ப நான் சொல்றேன். ராணிப்பேட்டை இளைஞர்களுக்கு வரப்பிரசாதமா அறிவுசார் மையம் திறக்கப்பட்டிருக்கு. பல 100 பேர் போட்டித் தேர்வுகளுக்கு இங்க வந்து தயாராகுகிறாங்க. உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஆற்காடு ஆரணி புறவழி சாலை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கு. பழுதடைந்த ஆற்காடு பேருந்து நிலைய கட்டடம் அகற்றப்பட்டு புதுசா பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில வெள்ளகுளம், பெண்ணகர்,
வாழைப்பந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் புதுசா தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை குறுக்க ஆற்காட்டில இருந்து ராணிப்பேட்டை போறதுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில பல்வேறு இடங்கள்ல பூங்காக்கள், உடற்பயிற்சி மையங்கள், சாலை விரிவாக்கம், தெருவிளக்குகள், புதிய கால்வாய்கள் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செஞ்சு தரப்பட்டிருக்கு. ஆற்காடு தொகுதியில நிறைய ஏரிகளை சீரமைச்சிருக்கிறோம். ராணிப்பேட்டை மற்றும் சோளிங்கர்ல புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருது. ராணிப்பேட்டை வாரை சந்த வணிக வளாகம் கட்டப்பட்டு இருக்கு. மேல் விசாரத்துல மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டணம், வாலாஜாப்பேட்டை திமிரியில புதிய பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கு. ராணிப்பேட்டையில பணிபுரியும் பெண்களுக்காக தோழி மகளிர் விடுதிய திறந்து வச்சிருக்கிறேன். பேரூராட்சியாக இருந்த சோளிங்கர் நகராட்சியாக தரம் உயர்வு. சோளிங்கர் புதிய பேருந்து நிலைய பணிகள் நிறைவு பெற்றிருக்கு. சோளிங்கர் மேல் வெங்கடாபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில புதிய கட்டடம். பாலாறு அணைக்கட்டுக்கு 200 கோடி ரூபாயில புனரமைக்கப்பட்டிருக்கு. பாலாஜா அரிகரண்ணா அரசு மகளிர் கல்லூரியில கூடுதல் கட்டடம். மேல் பாக்கத்துல பழங்குடியினருக்காக 41 குடியிருப்புகள் திறக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கடந்த மாதம் பிப்ரவரி மாசம் பணப்பாக்க சிப்காட்ல 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நவீன வாகன உற்பத்தி தொழிற்சாலைய தொடங்கி வச்சேன். தொடங்கி மட்டும் அமைச்சேன். அங்கு தயாரிக்கப்பட்ட முதல் ரேஞ்ச் ரோவர் கார்ல டாடா குழுமத்தினுடைய தலைவர் அவர்களை பக்கத்துல உட்கார வச்சு நானே கார் ஓட்டி இருக்கிறேன். பாத்தீங்களா? அதெல்லாம் இந்த தொழிற்சாலை வந்ததால உலகமே இன்னைக்கு ராணிப்பேட்டைய உற்று நோக்க தொடங்கி இருக்கு. அது மட்டுமா, பணப்பாக்க சிப்காட்ல 25000 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் தைவான் கம்பெனியோட காலனி தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டினேன். இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா 85 விழுக்காடு கிராமப்புற பெண்களுக்கு தான் இங்க வேலை கிடைக்க போகுது. இப்படி ராணிப்பேட்டையோட தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு வசதிக்காக பார்த்து திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தொகுதிக்கும் இது போல நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்லித்தான் இன்றைக்கு வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் வளர்த்த காரணத்தால் தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு வளர்ந்திருக்கு. அது எப்படி? ஒன்றிய பாஜக அரசு தயவு இல்லாமலேயே இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். பாஜக அரசு பல ஆயிரம் கோடிகள் வாரி வழங்கியும் அவங்க ஆட்சி செய்கிற மாநிலங்களால இந்த வளர்ச்சியை காமிக்க முடியல. நம்ம வீடுகள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா படிக்கிற பிள்ளை எங்க இருந்தாலும் படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல திறமை இருந்தா தடைகளை மீறியும் சாதிக்கலாம் என்பதற்கு திராவிட மாடல் சிறந்த எடுத்துக்காட்டாக என்று விளங்குகிறது. தமிழ்நாடு வளர்ந்தா அது இந்தியாவுக்கு தானே வளர்ச்சி என்று பாஜக நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு நம்ம மேல, நம்முடைய வளர்ச்சி மேல பொறாம. தமிழர்களுடைய அடையாளமே தமிழ், நம்முடைய தாய்மொழி தான். தமிழர், தமிழ்நாடு, இப்படி நம்முடைய இனம், நம்ம வாழுற மாநிலம் என எல்லாமே மொழியை அடிப்படையாக கொண்டதுதான். அப்படிப்பட்ட மொழியை அழிச்சிட்டா தமிழர்களை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம், தமிழர் பண்பாட்டை அழிச்சிடலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் செம்மொழி தமிழ் அழிக்க மும்மொழி திட்டம் கொண்டு வந்தே தீர்வோன்னு அடம் பிடிக்கிறாங்க, அராஜகம் பண்றாங்க. ஒன்றிய அரசோட 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி வேணும்னா இந்திய படிச்சாகணும் என்று கட்டாயப்படுத்துறாங்க. 2000 கோடிக்காக தமிழர்களுடைய சுயமரியாதைய அடமானம் வைக்க நான் ஒன்னும் காலில் விழுந்து பதவி வாங்கின பழனிசாமி இல்ல. விசாவுக்கே அசராம எதிர்த்து நின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். விசாவுக்கே பயப்படாதவன் அமித்ஷாவுக்கா பயப்படுவேன்? நான் மக்களை சந்திச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். அதனால என்னுடைய விசுவாசம் என்னைக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். மாநில உரிமையை அடகு வச்சு பதவிகளை நீடிக்கணும்னா அப்படி ஒரு பதவியே வேணாம்னு சொல்லி நெருக்கடி காலத்தில் ஆட்சி இழந்த கலைஞரின் கொள்கை வாரிசுகள் நாங்கள். நம்முடைய உரிமை முழக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, டெல்லி நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு ஓங்கி ஒலிக்குது. இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் நம்மை பார்த்து மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அதனால்தான் இவங்களை இப்படியே விட்டு வைக்க கூடாதுன்னு தொகுதி மறுவரைய கையில் எடுத்திருக்கு பிஜேபி. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. சமைக்க சிலிண்டர் இல்லாம குடும்பங்களும் ஓட்டர்களும் திண்டாடிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர் வண்டி ஓட்ட கேஸ் கிடைக்காம தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய குடியிருந்த மதிப்பு வரலாற்றில் அளவுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமா படுத்திருக்கு. இப்போ அதையெல்லாம் கவனிக்காம தேர்தலுக்கு நடுவில் மக்களை திசை திருப்புவதற்காக
தொகுதி மறுவரையை இப்பவே நடத்தியாகணும்னு பாஜக அரசு திட்டமிட்டு துடிதுடித்துட்டு இருக்கு. இந்திய அரசியலையே மாற்றி அமைக்க போகிற மிகப்பெரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இது. ஆனா இது எப்படி பண்ண போறாங்க, என்ன திருத்தம் பண்ண போறாங்க, இப்படி நம்முடைய கேள்விகளுக்கு எந்த கேள்விகளுக்கும் விளக்கம் அளிக்க மறுக்கிறாங்க. இவங்க இப்படி ரகசியமாக மறைச்சு பண்றாங்கன்னா அதுல கண்டிப்பா பெரிய சதி திட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம். இதனால தமிழ்நாட்டுக்கு தொகுதிகள் உயரும்னு அடுத்து ஏமாற்று வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனாலதான் நான் கவனத்தோடு சொல்றேன், அதுலதான் பெரிய ஆபத்தே ஒளிஞ்சிருக்கு. ஆற்காடுல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? உங்க ஊர்ல மக்கன் பேடா வாங்கினா அதுக்குள்ள பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க, கரெக்டா? அது மாதிரி இந்த தொகுதி மறைவரைக்குள்ள நமக்கான ஆபத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. எப்படி சொல்றேன்னு நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டை விட உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 41 தொகுதி அதிகமா இருக்கு. இதுவே பாஜக அரசு தொகுதி மறுவரையை கொண்டு வந்துட்டா இந்த வித்தியாசம் 61 உயர்ந்துடும். இப்படி ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்களும் வட மாநிலங்களுக்குமான இடைவெளியை அதிகரிச்சு இது மூலமா நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரலை நசுக்க பார்க்கிறாங்க. இந்தியா மொத்தத்தையும் பாதிக்கிற முடிவு இது. ஆனா மாநில அரசுகள் மற்ற எதிர்கட்சிகளோட எந்த ஆலோசனை நடத்தாம அவசரமாக இது அரங்கேற்ற பார்க்கிறாங்க. அதுவும் இது தேர்தல் காலம். சாதாரண மக்களுக்கு எத்தனை கட்டுப்பாட்டை தேர்தல் ஆணையம் விதிக்கிறாங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு மட்டும் ஏன் அந்த கட்டுப்பாடு இல்லை அவங்களுக்கு? எப்படி 5 மாநில தேர்தலுக்கு இடையே நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர அவங்க கூட்டுறாங்க? ஏன் தேர்தல் முடிஞ்சு 29ஆம் தேதிக்கு பிறகு கூட்டினா என்ன? எதுக்கு இந்த பதற்றம்? பாஜகவோட இந்த ஜனநாயக விரோத சக்திக்கு இந்த செயலுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இந்த இந்து பேப்பர்ல இன்னைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, வந்திருக்கு இன்னைக்கு வெளியில. அதுல அவங்க சொல்லியிருப்பதை சுருக்கமா உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். முதல்ல பெண்களுடைய இடஒதுக்கீட்ட எதுக்காக எந்த தேவையும் இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு போட்டு முடிச்சு போடுறீங்க? பாஜக நினைச்சிருந்தா 2024 தேர்தலையே மகளிர் ஒதுக்கிட்ட அமல்படுத்தி இருக்கலாம். ஆனா எதிர்கட்சிகளான நாங்களும் அதைத்தான் கேட்டோம். இப்போ தமிழ்நாடு மேற்கு வங்க தேர்தலுக்கு இடையில எதுக்கு இதை பண்ணணும்? ஜூலை மாசம் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அதுக்கு முன்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி விவாதிச்ச பிறகு இதை பொறுமையா இதை பண்ணலாமே. இப்ப என்ன அவசரம்? உங்க தலைமையில வானம் இடிஞ்சு விழுந்துடுமா என்ன என்று சோனியா காந்தி அவர்கள் அந்த கடிதத்திலே கேட்டிருக்கிறார்கள். அவங்க கேட்டிருப்பது 100% சரியான கேள்விதான். நாட்டு மக்கள் எல்லாரும் கேட்கிற கேள்விதான். இதையெல்லாம் விட முக்கியமா ஒரு கருத்தை அவங்க சொல்லி இருக்காங்க. ஒன்றிய அரசு சொன்னதை மதிச்சு குடும்ப கட்டுப்பாட்டை சிறப்பா செயல்படுத்தி கம்மியா குழந்தை பெற்றுக்கிட்ட தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்காங்க. நாட்டுக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி இது. தொகுதி மறுவரை என்கிற பேர்ல அவங்களுடைய நாடாளுமன்ற வலிமைய அரசியல் வலிமைய குறைக்க கூடாது என்று அழுத்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு பாதிக்க கூடாது என்ன திமுக சொல்வத அன்னை சோனியா காந்தி அவர்கள் பாஜகவை எதிர்த்து பேசுறாங்க. இங்கேயும் ஒருத்தர் இருக்கிறாரு, யாருன்னு தெரியும், மாண்பு எதிர்க்கட்சியில பழனிசாமி அவர்கள். அவர் வயலின கொழுக்கட்டையா வச்சிருக்கிறாரு அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட நமக்கு 1000 அரசியல் விமர்சனங்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்துல நம்மை போல ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஜிஎஸ்டி நீட் போன்றவற்றை அவர் கடுமையாக எதிர்த்தார். ஏன் ஒரு வார்த்தை சொன்னார, குஜராத் மோடியா இந்த லேடியான்னு கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு அவருடைய அதிமுக நிலைமை என்ன பாருங்க. தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனை கூட பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாம இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும்போது இப்படி சும்மா இருக்கீங்களே, இது நியாயமா? பழனிசாமி அவர்கள இது அவங்களுக்கு பண்ற துரோகம் இல்லையா? மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டாரு. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் டெல்லியின் படையெடுப்பை தடுத்து நிறுத்துகிற ஒரே அணி. டெல்லி அணியோட அஜெண்டா என்ன? மாநில அரசுகளை ஒழிக்கிறது, தமிழை அழிக்கிறது, சிறுபான்மையை முடக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை புகுத்துறது. ஆட்சிக்கு வந்த 12 ஆண்டுகள்ல இதை தாண்டி வேற ஒண்ணும் அவங்க பண்ணல. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசு வெறும் 5 ஆண்டுல இந்தியாவே திரும்பி பார்க்கிற
எல்லா மாநிலங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இதோட அடுத்த கட்டம் தான் 2026 தேர்தல். அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறோம். சாதாரண அறிக்கை அல்லது, நீங்க பார்த்திருப்பீங்க, சூப்பர் ஸ்டார் அறிக்கை. இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட சூப்பர் ஹிட் அறிவிப்புகள். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்லும், அது தெரியல உங்களுக்கு. அது மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டாரா நம்முடைய தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. இந்த சூப்பர் ஸ்டார்ல அடங்கி இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் அறிக்கை முக்கியமானது மற்றும் நான் இங்க சொல்ல விரும்புறேன். முதல்ல இல்லத்தரசி திட்டம், ஃபர்ஸ்ட் பாலே சிக்ஸர். பாத்தீங்களா, இல்லத்தரசி திட்டத்துல எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? பெண்கள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய அந்த பொருளை புதுசாவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில, உங்களுக்கு பிடிச்ச கம்பெனில நீங்க வாங்கிக்கலாம். என்னென்ன பொருட்கள்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டரு, மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ். இதுல எதை வாங்க வேண்டுமானாலும் இப்பவே நீங்க வாங்கிக்கலாம். ஆனா இப்பவே பெண்கள் எல்லாம், நம்ம பெண்கள் எல்லாம் என்ன வாங்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க, டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, இதை பத்தி என்ன வாங்கலாம் வீட்டுக்காரர்கள் போய் கேட்டுறாதீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு, உங்க சாய்ஸ். ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா சொல்லுங்க, அண்ணன் சொல்லிட்டு சொல்லுங்க. வேற இது முழுக்க முழுக்க உங்களுக்காக, மகளிருக்காக நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம். நீங்க தான், பெண்கள் தான் டிசைட் பண்ணணும். எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னபடியே கலர் டிவியும் கேஸ் அடுப்பையும் கொடுத்தாரோ, அவருடைய மகனான நானும் சொன்னபடியே இல்லத்தரசி திட்டத்தை நிறைவேற்றுவேன். அடுத்த வாக்குறுதி உரிமை தொகை. இப்ப மாசம் 1000 ரூபாய்னு 1,31,00,000 சகோதரிகள் பெற்றுட்டு இருக்கீங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை. திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இனி மாசம் எவ்வளவு? 2000. இப்பவே பெண்கள் எல்லாம் கணக்கு போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கணக்கு? பொங்கலுக்கு முன்னாடி சொல்லிட்டு 3000, சொல்லிட்டு 3000. பிப்ரவரியில சொல்லாமலே 5000 இல்லையா? சொல்லிட்டு 3000, சொல்லாமலே 5000, ஆக மொத்தம் 8000. அடுத்து இல்லத்தரசி கூப்பன்ல 8000. 8 + 8 உதயசூரியனுக்கு தான் இங்க ஓட்டு. ஏன்னா பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம வெற்றியே இந்த முறை யாரும் எட்டாத உயரத்துக்கு போக போகுது. இது மட்டும் இல்ல, கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் தமிழ் புதல்வன். அந்த உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஏற்கனவே 1000, 500 உயர்த்தி 1500. மேலும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற பெண்கள் என எல்லா உதவி தொகைகளும் இனி 2 மடங்கா வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு தான் கொடுத்துட்டு இருந்தோம். காலை உணவு இப்போ 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கப்படும். 1000 வெற்றி பள்ளிகள் அமைக்கப்படும். அனைத்து வகுப்பறைகளும் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக ஆக்கப்படும். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்க போறோம். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா 10 லட்சம் ஏழைகளுக்கு வீடுகளை கட்டித்தர போறோம். தொழிற்சாலைகள் அதிகம் இருக்கக்கூடிய நகரங்கள்ல பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க, மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் ஷேர் ஆட்டோ வாங்க மானியத்தோடு கூடிய வங்கி கடன் பெற்று தரப்படும். பிசினஸ் மேன் மாதிரி, பிசினஸ் மேன் சொல்றோம்ல, அது மாதிரி பிசினஸ் உமன்கள் உருவாக்க போறோம். சுய உதவிக்குழு பெண்கள் தொழில் தொடங்க எந்த ஷூரிட்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் மானியத்தோடு கூடிய கடன். பிசி, எம்பிசி, சீர்வரவினர், சிறுபான்மையினர் ஆகியோருக்கு தொழில் தொடங்க கடன் பெறும் உச்சவரம்பு 30 லட்சம் ரூபாய் உயர்த்தப்படும். நெசவாளர்கள் நிறைய இருக்கக்கூடிய மாவட்டம் இது. நெசவாளர் நலனுக்காக தமிழ்நாட்டில் 10 கைத்தறி பூங்காக்கள் அமைக்கப்படும். 50 கைத்தறி குழுமங்கள் அமைக்கப்படும். 10,000 கைத்தறிகளை 90 விழுக்காடு மானியத்தோடு நம்பினப்படும். ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த வடக்கு மண்டலத்துல தொழில் வாய்ப்புகளை கண்டறிந்து பொது சேவை மையங்கள் அமைக்கப்படும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில ஒருங்கிணைந்த பெருங்குழுமம் அமைக்கப்படும். பணியாளர்கள் தங்குவதற்காக ஹாஸ்டல் விடுதிகள் அமைக்கப்படும். மக்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியா? எம்பியா இருக்கக்கூடிய ஜெகதீசன் மகிழ்ச்சியான்னு தெரியல, மகிழ்ச்சி தானே? இப்ப நான் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேறி வட மாவட்டங்கள் தற்போது கண்டு வரக்கூடிய முன்னேற்றம் தொடர, தமிழ்நாடு மென்மேலும் வளர, அரசியல் வெறுப்பின்றி அனைத்துக்கும் அப்பாற்பட்டு நீங்க எல்லாரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் வாக்களிக்கணும். தமிழ்நாடா டெல்லியா என்ற இந்த ஜனநாயக போர்ல தமிழ்நாடு அணிதான் வெல்லணும். ஏதோ நான் முதலமைச்சராகவோ அல்லது ஒரு 30 பேர் அமைச்சராகவோ, நம்முடைய கூட்டணிகளே 200 பேர் எம்எல்ஏ ஆகவோ
இதை நான் சொல்லல. தமிழ்நாட்டை காக்க கழகம்தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும். 7வது முறையும் நாம தான். ஏன் இனி எப்பவுமே நாம தான் என்ற நிலையை உருவாக்கணும். அதுக்கு ராணிப்பேட்டை தொகுதியில காந்தி அவர்களுக்கும், ஆற்காடு தொகுதியில ஈஸ்வரப்பன் அவர்களுக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். அதே போல சோளிங்க தொகுதியில அன்புக்குரிய என்னுடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தியுடைய அன்பை பெற்ற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முனிரத்னம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களிக்கணும். அரக்கோணம் தொகுதியில அருமை சகோதரர் தொல் திருமாவர்களின் ஆதரவு பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வேட்பாளர் எழில் கரோலின் அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிக்கணும். அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்களே முறியடிக்கும் வகையிலான ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 வெல்வோம். நன்றி, வணக்கம்.